விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநாட்டிலே போற்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 3ஆம் இடம், இளவரசன் புதனின் ஞான வீடு. மிதுன ராசி ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு, வக்கரகதியிலேருந்து வெளியே வந்துட்டார். பரவாயில்ல, 2ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. கொஞ்சம் இயல்பாக இருப்பீங்க, கோபதாபத்தை விட்டுட்டு கொஞ்சம் இயல்பாக இருங்க. செவ்வாய் ஆறக்கூடியவன், வேலைக்கு போகிறவங்களாம் கொஞ்சம் உணர்ச்சிப்படாமல் இருங்க. இப்போ இந்த வீடியோ பதிவில் உங்கள் வாழ்நாளுக்கு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சில தகவலை சொல்கிறேன். ஏன்னா நண்பன்னா எதிரின்னு உண்டு, எதிரின்னா துரோகின்னு ஒன்று, இதெல்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. எல்லாம் கலந்து தான் இருக்குது வாழ்க்கையில். சரியா நேரில் நம்ம வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து இறுதி வரைக்கும் நிறைய லெவலில் தாண்டி போகிறோம். அடுத்த லெவலுக்கு போனோம்னா சில விஷயத்தை கடந்து தான் போகணும். அப்படி போகிறவங்களுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க, சந்திப்பாங்க, தடக்கல்களெல்லாம் தாண்டி போவாங்க. அதில் துரோகம் இல்லாமல் வாழ முடியாது. ஏதாவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை துரோகம் பண்ணுவாங்க. சொந்த பந்தமாக இருக்கலாம், நெருங்கிய நட்பாக இருக்கலாம், சரியா உடன் பிறந்தவனாக இருக்கலாம், கட்டிய மனைவியோ கணவனாக இருக்கலாம், வேறு யாரோ ஹூவர் மேபி. நமக்கு நேரங்காலம் சரியில்லை, லக்கண ரீதியாக தசாபதி சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக அது காரியத்தை நடக்கும். ராசி தான் அந்த காரியத்தை செய்யும். ஏன்னா ராசி தான் கெமிஸ்ட்ரிக்கு உள்ளது, வினை. ராசினாலே என்ன, மனம் தானே. மதி இருக்கிற இடம் ராசி. மதினா சந்திரன் மிதுனத்தில் இருந்தால் அது மிதுன ராசி, ரைட்டு. அப்பேற்பட்ட ராசியில் 2 விஷயத்தை எடுத்து பேசலாம். உடல் மனம் ரெண்டையும் எடுத்து ராசியை பற்றி பேசலாம். அந்த வகையில் பார்க்கும்போது துரோகம் இல்லாத வாழ்க்கை யாருக்கு இருக்கா சார்? யாருக்குமே இருக்காது. எல்லாரும் விஷயத்தில் துரோகத்தை தாங்கியிருப்பாங்க, துரோகத்தினுடைய வேதனை அனுபவிச்சிருப்பாங்க. வாழ்நாள் முழுக்க வெளியே சொல்ல முடியாமல் இருப்பாங்க. சரியா? அதனால் துரோகத்தை எல்லாம் கடந்து தான் போகணும். அப்படி மிதுன ராசிக்கு வாழ்நாளில் துரோகம் பண்ணுறவங்க யார் சார்? அதை பற்றி தான் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுபோக உங்கள் ராசியோட கிரக நிலையில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் முக்கியமான வேலைக்கு வரேன், சப்ஜெக்ட்டுக்கு வரேன். பொறுமையாக பாருங்கள், கொஞ்சம் வீடியோவில் அதிகமானாலும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் நல்ல விஷயமா இருக்கணும், நல்ல விஷயத்தை கேட்கணும், நல்ல விதமாக வாழணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே நடக்கணும். அதுக்காகத்தான் இந்த வீடியோவில் சில கருத்துக்களை சொல்லுவேன். நான் வேத ஜோதிடத்தில் உள்ள கருத்துக்களை சொல்கிறேன். உங்கள் ராசிக்கு ஆகாத ராசிகள் எது, உங்கள் நட்சத்திரத்துக்கும் ஆகாத நட்சத்திரங்கள். 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த மிருக சிறுசம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் ஆகாத நட்சத்திரங்கள். இவங்ககிட்ட எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படிலாம் சொல்கிறேன். சில பேருக்கு வேண்டியவங்க நட்சத்திரமே இருக்கும், ஒரு சிலருக்கு கணவனுடைய நட்சத்திரமே இருக்கும். நான் சொல்லும்போது அது ஆகாத நட்சத்திரமாக தான் சொல்லியிருப்பேன். பட் அதோட தாக்கம் நடக்குமா சார்னா அதோட தசாபத்தி வரும்போது நடக்கும். சரியா? லக்கண ரீதியாக தசாபத்தி 7 கூடையவன் சம்மந்தப்படும் போது கணவனாலே பிரச்சனை வரும், இல்லைன்னா கணவனுக்கு பிரச்சனை வரும். இதெல்லாம் உள்ளதான், மாற்று கிடையாது. சரியா? ஒரு விஷயம் நடக்குன்னா அந்த விஷயம் நடக்கிறதுக்கு ஆரம்ப நிலை இருக்கணும், முகாந்திரம் இருந்தால் தான் அந்த காரியம் நடக்கும். நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். பட் அதுக்கு நடக்கிறதுக்கு தசாபத்தி வரணும். அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். தசாபத்தியில் தான் அதோட வீரியம் அதிகமாக இருக்கும். மற்ற நேரத்தில் நடக்கும், ஆனால் மேலாட்டமாக போயிடும், தாங்கிக்கிருவோம். நம்மளால் தாங்க முடியலை சார் அப்படின்னு தவிக்கும் போது தான் தசாபுத்தி சிவிராக வேலை நடக்கும். 4-5 கிரகங்கள் கூட்டணி செஞ்சு ஒருத்தனை கெடுக்கும். அதே மாதிரி 4-5 கிரகங்கள் கூட்டணி பண்ணி ஒருத்தனை வாழவும் வைக்கும், பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ கிரகங்களுடைய கூட்டணி தான் ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. இப்போ மிதுன ராசிக்கு சுக்கிரன் சரியில்லைங்க. ஒரு ராசிக்கு 5 12 கூடையவன் 10ஆம் இடத்துல அவர் பல காம்பினேஷனில் இருக்கிறாரு. நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். உச்சமாயி ராகுவோட சேர்ந்து பரிவர்த்தனை யோகம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. பரிவர்த்தனை யோகம்லாம் கிடையாது. வேத ஜோதிடத்தில் பரிவர்த்தனை யோகம் ராசிக்கு சில நேரம் தான் சாத்தியப்படும், சில நேரம் சாத்தியப்படாது. அதுபோல் குரு 12ஆம் இடத்துல இருக்கிறனால பரிவர்த்தனை யோகம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. அதுபோல் சுக்கிரன் 12 கூடையவன். சரியா? ஸோ 12ஆம் இடத்துல குரு இருந்துக்கிட்டு 12 கூடையவங்கள்ட்ட பரிவர்த்தனை யோகம் அடைகிறது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. ஸோ பரிவர்த்தனை யோகங்கிறது இப்போதைக்கு செயல்படுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அதுபோக சுக்கிரன் வக்கரம் அடைகிறாரு. ஒரு கிரகம் உச்சமாகி வக்கரம் அடைகிறா நீச பலனை தான் கொடுக்கும். அவர் 1-3-2025 இருந்து 13-4-2025 கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு வக்கர நிலையில் தான் இருக்கிறாரு. வர்ற மார்ச்சில் இருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5 வருட கூடையவன் வக்கர நிலையில் இருக்கிறதுனால, 5ஆம் இடத்துல மறைஞ்ச வக்கர நிலையில் இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்காது, காரிய அணுகள் இருக்காது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொத்து பத்து விஷயங்கள் தாப்பன் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுவுமே ஃப்ரீயாக செய்ய முடியாது, ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் சில காரியங்கள் நடக்கும். அதுபோல் 12 கூடையவன் 12-11ஆம் இடத்துல இருக்கிறனால, 12ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால விரையும் அதிகமாக இருக்கும். சரியா? விரையும் அதிகமாக இருக்கும். விரயத்தை கட்டுப்படுத்த முடியாது. செலவை சுருக்கிக்கோங்க, திட்டம் போட்டு வாழுங்க, கணக்கு பண்ணி செலவு பண்ணுங்க. சரியா? சுக்கிரன் 2யும் கொடுப்பாரு. கண்ணாபுரன்னு செலவு பண்ண வைப்பார், பிள்ளைகள் விஷயத்துல செலவு பண்ண வைப்பார். கண்ணாபுரன்னு பிள்ளைகள் விஷயத்தை செலவு பண்ணுவீங்க, கணக்கு பார்க்காம செலவு பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ பிள்ளைகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ரைட்டு. புதன் பரவாயில்ல, நீசபங்கம் அடைகிறாரு. நீசபங்கம் அடைஞ்சாலுமே அவர் 1ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த நீசபங்கத்தில் இருப்பார். புதன் எப்போ வக்கரம் அடைகிறாரு, எப்போ சுக்கிரன் வக்கரம் அடைகிறாரோ அப்போ புதனுக்கு பவர் கிடையாது. ஏன்னா சுக்கிரனே நீசமலைக்கு போகிறாரு. அப்போ புதன் நீசம் அடைஞ்ச மாதிரி தான். ஸோ மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க, ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும். ஸோ மார்ச் மாதம் முழுக்க ரிஷபாசினி மிதுன ராசினியர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ராசியில் வேறு செவ்வாய் இருக்கிறாரு. ரொம்ப வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறவங்க, அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும், உத்தியோகம் பண்ண முடியாது, ரொம்ப ஒரு இக்கட்டான நிலையில தான் இருக்குது. வழிபாடு பரிகாரம் சொல்லிடுறேன் முதலே. பெருமாள் கோவிலுக்கு போங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு இரவு 8 to 9 போய் கும்பிட்டுட்டு வாங்க. தாயாரை கும்பிடுங்க, பெருமாளை கும்பிடுங்க, ஆஞ்சநேயரை கும்பிட்டு வாங்க. விடாமல் செய்யுங்க. இந்த மார்ச் மாதம் முழுக்க செய்யுங்க. சரியா? மற்ற பழங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பழங்கள்லாம் எல்லாரும் ஒன்று ஒன்றுமா சொல்லுவாங்க, அவங்க சௌரியத்துக்கு சொல்லுவாங்க. நானும் நிறையா சொல்லியிருக்கிறேன். அந்த யோகம் இந்த யோகம் ஏகப்பட்ட யோகம் மிதுன ராசி போட்டிருக்கிறேன். இருந்தாலும் அதுக்கு முகாந்தரம் இருந்தால் தான் போடுவேன். ஏன்னா இப்போ ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்குது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் சூரியனும் போகிறாரு. வர 15ஆம் தேதி மார்ச் 15 அவரும் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாம், ஆனால் ஒரு சிக்கலில் இருக்கிறாரு. 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டதுனால தாய் வழியில் பிரச்சனை இருக்கும், வண்டி வாகனம் வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், கால்நடை வச்சிருக்கவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், மில்க் ப்ராடக்ட் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், வீடு கட்டி வைக்கிறவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், புரோக்கர் வேலை பார்க்குறவங்களுக்கு சங்கடமாக இருக்கும். இதெல்லாம் சூரியன் செய்வார். தான் வீட்டுக்கு மறைகிறாரு. 3ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் மறைகிறனால உடன் பிறந்த தம்பி தங்கச்சி ஒரு சில பிரச்சனை இருக்கும். குறிப்பாக தம்பி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க என்னடா எல்லாம் கவனமாக இருக்கணும், பிரச்சனை வரும்னு சொல்கிறேன், இது சொல்கிறதுக்கு ஏன் வீடியோ போடுறான்னா சில நேரங்களில் சில விஷயத்த சொல்லி தான் ஆகணும். சரியா? நான் உள்ளதை சொல்லிடுவேன். வேத ஜோதிடத்தில் எப்படி இருக்கோ சொல்லிடுவேன். சில பேர் 10ஆம் இடத்துல சதுரிகிற கூட்டினி, அதனால மிதுன ராசிக்கு ஆகா ஓகாங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆகாவும் கிடையாது, ஓகாவும் கிடையாது. எப்போ சுக்கரை வந்து உச்சமாக இருந்து வக்கரம் அடைகிறாரோ அப்போ முடிஞ்சு போச்சு. மிதுன ராசிக்கு தூக்கி விடுற கிரகமே சுக்கிரன் தான். அடுத்து வந்து புதன், அடுத்து சனி பகவான். சனியை சுக்கிரனை சொல்லிட்டேன், புதனை சொல்லிட்டேன். சனி பகவான் அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. ராசிக்கு 8, 9 கூட வந்து அஸ்தமன நிலையில் இருக்கிறனால அவரால் எதுவும் செய்ய முடியாது. அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 29/3/2025 வரைக்கும் அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. ஸோ ராசிக்கு வேண்டிய 3 கிரகங்களும் நல்ல நிலைமையில் இல்லை. இதனால என்ன ஆகும்னா எதிரிகளோட கை ஓங்கிரும். அதுபோக எதிரி கிரகம் செவ்வாய் வந்து ராசியில் இருக்கிறாரு. ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுன ராசி ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்ற சேனலில் எதனா சொல்லுவாங்க, கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. சரியா? போதி ஜோடத்தில் உள்ளவாறே சொல்லிடுவேன். நான் ஒரு மாய கண்ணாடி மாதிரி. நீங்கள் எப்படி முகம் காட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரதிபிம்பத்தை காட்டுவேன். சரியா? ஆனால் நான் இன்னும் முகம் காட்டல. வர காலத்தை கண்டிப்பாக முகம் காட்ட போகிறேன். எப்படி காட்ட போகிறேன்னா நேரில் கேள்வி பதில் சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய நேரில் கேட்குறாங்க, கமெண்ட் பாக்ஸில் என்னால் போட முடியல. எவ்வளோ தான் நான் டெக்ஸ்ட் பண்ண முடியும், டெக்ஸ்ட் அடித்து பதில் சொல்ல முடியல, திருப்தியாகவும் இல்லை. அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா மிதுன ராசியில் கமெண்ட் பாக்ஸில் வரதுக்கு ஒரு வீடியோ போட்டுருவேன். அதில் ராசி பலங்களை சொல்லிட்டு அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கேள்வி பதிலை சொல்லுவேன். அதில் உங்களுக்கு அறிவு அதுலேயும் சொல்லிடுவேன், டைட்டிலில் போட்டுருவேன். நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் அனுப்பின கேள்விகளுக்கெல்லாம் அது பதில் இருக்கும். அதுபோக நம்ம சேனலில் இப்போ வந்து சூப்பர் தேங்க்ஸ் எனாபிள் பண்ணியிருக்கிறோம். அதுபோக மெம்பர்ஷிப்பும் எனாபிள் பண்ணியிருக்கிறேன். விருப்பமுள்ளவர்களும் என்கிட்ட நேரம் வரலாம். லாக்இன் பண்ணி நேரம் வந்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் வீடியோ போடுவேன். மிதுன ராசிக்குள்ள நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லுவேன். சேட்டிங் பண்ணிக்கலாம், சங்கடத்தை தீர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு நிவாரணம் தேவைப்படுது. யார்கிட்ட கேட்கலாம், எப்படி கேட்கலாம்னு தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக எனாபிள் பண்ணியிருக்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் என்கிட்ட சேட்டிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவேன் நான். சரியா? அதில் மெஜாரிட்டி அதிகமாக இருக்குது, மெம்பர்ஷிப் அதிகமாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எப்படி அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணுமோ அதை கண்டிப்பாக நான் ஒரு ஏற்பாடு பண்ணுவேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறேன். இருந்த போதிலும் சுக்கரை கம்பதுக்கு நல்ல நிலைமையில் இல்லை, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ மிதுன ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் 3 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால செவ்வாய், சந்திரன், சூரியன், குரு இவங்கெல்லாம் கொஞ்சம் எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க மிதுனத்தை. அது குரு வேற ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயத்தில் இருக்கிறாரு. 7, 10 கூட விரயத்தில் இருக்கிறனால தொழில் ரீதியாகவும் கூட்டாளி, நண்பர்கள், சொந்த பந்தம் இவங்க விஷயத்தில் செலவுகள் இருக்கும். சிலவருக்கு மனைவி செலவு இருக்கும், சிலவருக்கு கணவனால செலவு இருக்கும், வாட்டர் மேபி கணவன் மணி லைஃப் பார்ட்னர்னால செலவு இருக்கும், அலைச்சல் இருக்கும். சந்திர சாரத்தில் போகிறாரு, குடும்பத்தில் விளைச்சல் இருக்கும். குடும்பத்தில் மனையை கூட்டிகிட்டு கண்டாச்சும் போனோம் வந்துட்டு இருப்பீங்க, செலவாகும், பாக்கெட் மணிலாம் கரையும். சரியா? அப்படியே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க மிதுன ராசியில். இதுக்கெல்லாம் இப்படி இருக்கும்போது உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராசிக்குன்னு சில தத்துவங்கள் இருக்குது. அந்த தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் சில பேர் கூட சேரக்கூடாது, சில ராசிக்கிட்ட பழகக்கூடாது. அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா துரோகத்தை குறைச்சிக்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் துரோகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இந்த வீடியோவில் சொல்ல கருத்துக்கள் சிலருக்கு பாதிக்கப்படலாம். உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்டவங்க இருக்கலாம். சரியா? அதுக்கு அவங்கள எதுக்க முடியுமா சார்னா அது வேறு, அது விதி விளக்கு. விதிங்கிறது வேறு, விதின்னு ஒன்று இருந்தால் விளக்குன்னு ஒன்று இருக்குது. சாபம்னா மோட்சம் இருக்குது, சாபம் மோட்சம் இருக்குது. அது மாதிரி சில விஷயத்தில் தவிர்த்து தான் போவோம். ரத்த உறவில் வந்து சில பிரச்சனை வரும். இப்போ நான் சொல்லுவேன் சில ராசிகள் பிடிக்காது, சில நட்சத்திரங்கள் வந்து பிடிக்காது, ஆகாத நட்சத்திரம் சொல்லுவேன். அதே நட்சத்திரத்தில் உங்களுக்கு கணவன் வந்துடலாம், இல்லைன்னா மனைவி கூட வரலாம். அப்போ என் மனைவி எனக்கு ஆகாதவளா, என் பிள்ளை எனக்கு ஆகாதவனா நீங்கள் கேள்வி எழுப்பலாம். அதுக்கு என்ன சொல்கிறேன்னா அந்த ஆகாதவங்க வந்து எப்போ ஆகாதமாக இருப்பாங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசியில் சம்மதம் இல்லாத தசாபத்தி நடக்கும். லக்கண ரீதியாக அந்நேரம் அவங்க ஆகாமல் போயிடுவாங்க. மிதுன ராசி தனுசு லக்கணம். லக்கணத்துக்கு கூடியவன் யார்? குரு பகவான். ஒரு தசாபத்தி நடக்கும். மிதுன ராசிக்கு ஆகாத தசாபத்தி எப்போனாச்சும் வரும் உங்களுக்கு. சரியா? சந்திர தசையோ, சந்திரன் வந்து உங்களுக்கு ஆகாதவன் தான், ராசியிலே இருப்பான். அட்டமாதிபதி அவர் வந்து மாரகாதிபதி தான். அமாவாசை சந்திரன் இருந்தாங்கன்னா சந்திர தசை நடக்கும்போது சில பிரச்சனை நடக்கும். அதே மாதிரி மிதுன ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் சில திசைகள் நல்லா இருக்காது, புதன் திசை நல்லா இருக்காது. அவங்க ராசிநாதன் இருந்தாலுமே
தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் ஏடகுடமாக இருந்தால் புதன் திசை நல்லா இருக்காது. அந்நேரம் வந்து குரு சம்மந்தப்பட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், மனைவியால் பிரச்சனை வரும். சரியா? இப்படி நிறைய காம்பினேஷன் இருக்குங்க. இப்போ புதன் வந்து உங்கள் ராசிநாதன் இருந்தாலுமே தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க நல்லது செய்ய மாட்டார், மாரகாதிபதியாக இருப்பார், 7-10 கூடவனாக இருப்பார். 2, 3, 7, 8, 12 அமைச்சிட்டாருன்னா மாரகத்து ஒப்பான கண்டத்தை செய்வார். இருந்த போதிலும் அவர் மிதுன ராசிநாதனாக இருக்கிறதுனால அந்த மாரகத்தை வந்து கட்டுக்குள்ளே செய்வார். ஏன்னா ராசிநாதன் தானே ராசியை வாழ வைக்கணும். உங்களுக்கு தாங்குற மனசையும் ஏற்றுக்கிற மனதையும் தாங்குற சக்தியும் கொடுக்குறவர் ராசிநாதன் தான். அதனால் அவர் வந்து லக்கண ரீதியாக ஆகாத கிராமம் இருந்தாலுமே உங்களுக்கு தாங்குற சக்தியை கொடுப்பார். இப்படி தான் ஜோதிடத்தில் பலன்கள் நிறைய பிரியும். இந்த வீடியோ கேட்குறவங்களுக்குலாம் சில நேரம் வந்து யார் என்னடா சொல்கிறா, எல்லாம் நல்லா தான் சொல்கிறானே, நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் காரணம் என்னென்னா, லக்கண ரீதியாக பிரிஞ்சு இருப்பீங்க, லக்கண ரீதியாக தசாபுத்தி ரீதியாக பிரிஞ்சு கிடப்பீங்க. அப்போ வந்து பலன் சேராது. கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்தால் நல்ல பலன் கிடக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வேண்டிய கிரகங்கள் 3 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இல்லை. இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இல்லைன்னா கெடுபலன் அதிகமாக இருக்கும். சுக்கிரன், புதன், சனி பகவான் இப்போ 3 பேர் நல்ல நிலைமையில் இல்லை. இப்போ வந்து இந்த 3 பேருமே உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த 3ல் 2 பேர் நல்லா இருந்தாங்கன்னா ஓரளவு சுமாராக இருக்கும். ஒருத்தர் நல்லா இருக்காருன்னா ஏதோ அப்படி இருக்கும். இப்படி தான் பலன்கள் மாறுபடும் மிதுன ராசியில். அதனால் நீங்கள் வந்து யூடியூப்பில் ராசி பலன் கேட்கும்போது ஜனன ஜாதி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லக்கணம் தெரியாதவங்க என்கிட்ட அனுப்புங்க, பிறந்த தேதி டைம் எல்லாம் அனுப்புனீங்களா கண்டிப்பாக சொல்லுவேன். இதுக்காக தான் நான் வந்து இந்த நேரில் அப்பேர் ஆகிறேங்கிறேன். நேரில் அப்பேர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோவிலே பேசிடுவேன் நான். சரியா? வீடியோவிலே எல்லாத்துக்கும் பதிலிச்சிடுவேன், மடமடன்னு அடிச்சு விட்ருவேன். யார் யாருக்கு என்ன பிரச்சனை, என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். அதுக்கு ஒரு நேரம் வரும், கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெமெடி சொல்வேன். நேரில் கொஞ்சம் கவனம் காத்துருங்க, கண்டிப்பாக செய்வேன் நான். இப்போ வந்து மிதுன ராசியிலே பிறந்திருக்கிறீங்க, நான் மிதுன ராசி தான் சார் அப்படின்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் யார் சார் ஆக மாட்டான்னா விருச்சிக ராசிக்காரன் ஆக மாட்டான். உங்களுக்கு தனிப்பட்ட பர்சனல் லைஃபுக்கு விருச்சிக ராசிக்காரன் ஆக மாட்டான். சார் விருச்சிக ராசியில் எங்கள் அக்கா இருக்கா சார், என் கூட பிறந்த அக்கா விருச்சிக ராசி தான் அப்படின்னா அக்கா வந்து உங்களுக்கு ஆகுவா, ஆனால் அவரோட செயல்பாடு உங்களுக்கு ஆகாமல் இருக்கும். அவள் வீட்டுக்கு உங்களால் தனியாக போக முடியாது. அவள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் தனிமைப்பட்டு தான் இருப்பீங்க. சரியா? வாட்டவர் பேபி மிதுன ராசிக்கு வந்து விருச்சிக ராசிக்காரங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து துரோகமாக இருந்தாலும் சரி அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. துரோகம்னா என்னென்னா எதிரியை கூட கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் துரோகத்தை கண்டுபிடிக்க முடியாது. கூடவே இருந்து துரோகம் பண்ணுவாங்க. நம்ம முதுகில் கத்தி எடுத்து குத்துவாங்க, கத்தி எடுத்தெல்லாம் குத்த மாட்டாங்க, அதுக்கு ஒப்பான சில காரியத்தை பண்ணுவாங்க. பின்னால் இருந்து புறம் பேசுவாங்க, பின்னால் இருந்து தூத்து வாருவாங்க, கோல் சொல்லுவாங்க, நமக்கு ஆகாத விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் புறமுது காட்டுறவங்க. அவங்களாம் புறமுதில் குத்துருவாங்க. சரியா? நேருக்கு நேர் எதுக்க மாட்டாங்க. ஓகே. மிதுன ராசிக்கு வந்து விருச்சிக ராசி நேர்கள் கொஞ்சம் தனிப்பட்ட வாழ்க்கையில் டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க. அதுலேயும் வந்து விஷாக நட்சத்திரம் வந்து ரொம்ப டேஞ்சர். சரியா? மிதுன ராசிக்கு வந்து விருச்சிக ராசியில் விஷாக நட்சத்திரம் ரொம்ப டேஞ்சராக இருக்கும். அடுத்து மிதுன ராசிக்கு வந்து குடும்பம். நான் முக்கியமானதை மட்டும் எடுத்து பேசுகிறேன், ஏன்னா நிறையா இருக்குது. நிறையா எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா எல்லா ராசியும் சொன்ன மாதிரி இருக்கும். ஒரு மனிதனுக்கு ராசி, குடும்பம், கணவன் மனைவி உறவு, வேலை, தொழில், இது 5 சொன்னாலே போதும், அவன் நல்லபடியாக வந்துடுவான். எனக்கு இது 5ல் தான் நிறைய மெஜாரிட்டி பிரச்சனை இருக்கும். குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா தனுசு ராசிக்காரன் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவான், கவனமாக இருங்க. சரியா? தனுசு ராசிக்காரங்கிட்ட குடும்பத்தை பற்றி பேசாதீங்க. நீங்கள் அம்மா அப்பா கிட்ட இருந்தாலும் சரி, இல்லைனா கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு வளர்ந்தாலும் சரி, தனி குடும்பம் இருந்தாலும் சரி, கூட்டு குடும்பம் இருந்தாலும் சரி, இந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்கள் குடும்ப விஷயத்தை தனுசு ராசிக்காரங்கிட்ட சொல்லாதீங்க. அதில் குறிப்பாக உத்திராட நட்சத்திரக்காரங்கிட்ட சொல்லாதீங்க. அடுத்து வந்து கணவன் மனைவி உறவு, இங்கே தான் பிரச்சனை. கணவன் மனைவி உறவில் நிறைய சிக்கல் வருது சார். என் மனைவிக்கு எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, ஏதோ ஒரு 3ஆம் நபர் ஆள் உள்ளே வந்துட்டான், வேலை பார்க்குற ஆள் தான், என் ஃப்ரெண்டுக்கு நண்பன் தான், வீட்டுக்குள்ளே வந்தான், பேசினா வச்சான், இப்போ வேறு மாதிரி போயிடுச்சு. என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க நிறைய பேர் இந்த தகவலை சொல்கிறாங்க. பிரச்சனை என்ன கேட்டால் அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டால் தான் சார் பிரச்சனை, ஏதோ ஒரு அன்எஃபிஷியல் லிங்க் ஆகி போச்சு, குடும்பத்தில் பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல ஒரு பெண்ணால் எனக்கு பிரச்சனை, அதனால் மனைவிக்கு எனக்கு பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க கேள்வி கேட்பாங்க, எனக்கு இப்போ இந்த சூழ்நிலை இருக்கேன் சார், இதுலேருந்து மாற்றம் இருக்கா, எனக்கு விடிவே வராதா, எனக்கு ஒரு வேலையே கிடைக்காதா, பிரச்சனையாக இருக்குது, வேலை நல்ல வேலையாக இருக்குது, ஆனால் வேலை விஷயத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி கணவன் மணிக்குள்ள குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுன ராசிக்கு ரிஷபம் தான். ரிஷப ராசிக்காரன் வந்து குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுவான். இந்நேரம் சில பேர் நினைப்பாங்க என் புருஷனே ரிஷப ராசி தான், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அது வேறு, அது விதி விலக்கு. சரி, அது விதி விலக்கு, அதை ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த ரிஷபராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு லக்கண ரீதியாக கணவன் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி வரும்போது பிரச்சனை வரும். சரியா? குருதசை நடக்கு, நீங்கள் மிதுன ராசி மிதுன லக்கணம் குருதசை நடக்கு, மிதுன லக்கணத்துக்கு தான் சொல்கிறேன், மிதுன ராசி மிதுன லக்கணம் குருதசை நடக்கு, பாதக மாரக கேந்திராபி தசை நடக்கும்போது கண்டிப்பாக அது பிரச்சனை செய்வார். சரியா? குருதசை குரு புத்தியில் கண்டிப்பாக செய்வார், கவனமாக இருக்கணும்.
அதில் ரிஷபராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க அந்த கணவன் மனைவி உறவுல சில பிரச்சனைப்படுவாங்க, கவனமாக இருக்கணும். சரியா? ஆனால் எல்லாத்துக்கும் நடக்குமானா நடக்காது. அதுலேயும் விதி வழக்கு இருக்குது. அந்த குரு திசையில் குரு புத்தியில் சில பிரச்சனைகள் வரும். ஓகே, செவ்வாய் புத்தியில் வரும். குரு திசை குரு புத்தி செவ்வாய் அந்த இடத்துல நடக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து ராசிக்கு ஆகாதவன், மிதுன லக்கணத்துக்கு ஆகாதவன். ஸோ இப்படி தாங்க பலன்கள் புரியும். ராசிக்கு லக்கணத்துக்கு தசாபுத்திக்கு பிரியும். ராசிங்கிறது மதி, ஜாதக லக்கணங்கிறது விதி, தசாபுத்திங்கிறது கதி. இந்த விதி மதி கதியில் தான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது மிதுன ராசிக்கு, எந்த ராசியாக இருந்தாலும் சரி. இதை வந்து இந்த யூடியூப்பில் போகிற ஜோதி யாருமே சொல்கிறதே கிடையாது. நான் அதுக்காக கூச்சப்படலை, உண்மையை சொல்கிறேன். ஏன்னா தெரியுமில்ல உண்மையான நிலவரம் என்ன. ராசி பலன் எப்படி கரெக்டாக சேரும்னா இது 3க்கு உட்பட்டு தான் சேரும். 3க்கு 3 ஒன்றுக்குள்ள ஒன்று தொடர்பு இருக்குது. ஒன்று விட்டு போக முடியாது. சரியா நேர்களே? 2 கை 2 கால் இருந்தால் தான் நடக்க முடியும், ஒரு இடத்த விட்டு நகல முடியும். 2 கை கால் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. தவக்கா மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருக்க வேண்டியதான். அது மாதிரி தான் விதி மதி கதி இருக்க போய் தான் இயங்க முடியும். இது வந்து நிறைய பேருக்கு புரியணும். இது தெரியாமல் நிறைய பேர் எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், எல்லா புலம்பலுக்கும் காரணமே இதுதான். வேறு வழி இல்லை, நானும் பலன் போட்டு தான் ஆகணும். நான் சிலதை சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதக ரீதியாக லக்கண ரீதியாக தசாபுத்திக்காக சில அமைப்புகளை சொல்கிறேன். பிரித்து கொஞ்சம் பார்த்து சொல்லுவேன். சில பேர் அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. சும்மா ஏதோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு 4 கிரகங்கள் ஒரு இடத்துல இருக்குது, ராசிக்கு 10ஆம் இடம் இருக்குன்னா சதுர கிரக கூட்டணி மிதுன ராசிக்கு தொழில் அப்படியே கொட்டப்போகுது, கோடி கோடியாக கொட்டப்போகுது. இந்த கோடின்னு வார்த்தையை யாரும் சொன்னால் ஓடி போயிருங்க. கோடிக்கெல்லாம் இன்றைக்கி மதிப்பு இல்லை. சர்வ சாதாரணமாக கோடிலாம் இருக்குது இன்றைக்கி. சரியா? ஒரு வட்டிக்கு கொடுத்து வாங்குறவனா கோடீஸ்வரனாக இருக்கிறான். ஒரு கவர்மெண்ட்டில் சாதாரண வேலை பார்க்குறவன் கோடீஸ்வரனாக இருக்கிறான். ஒரு தனியார் கடை வச்சுருக்கிறவன் பெட்டி கடை வச்சுருக்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கிறான். கோடிகள்லாம் சாதாரண விஷயம் இன்றைக்கி. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கோடின்னா ஆன்னு பார்ப்பாங்க, அவன் கோடீஸ்வரப்பாமா. இன்றைக்கி கோடியெல்லாம் முறையும் கிடையாது. மிதுன ராசியில் யாரும் கோடீஸ்வர யோகமெல்லாம் பார்க்காதீங்க. உங்கள்கிட்ட 1000 கோடி வரும்னு எவனாச்சும் பலன் சொன்னான்னா அதை பாருங்கள். 1000 கோடிக்கு நீங்கள் அதிபதி ஆவீர்கள் அப்படின்னு யாராச்சும் புருடா விட்டானா அவன் சேனலை பாருங்கள். அதுவும் அதில் ஒன்றும் சொல்ல முடியாது. சரியா? இன்றைக்கி 1000 கோடி இருந்தால் தான் பணக்காரன். 500 கோடினாச்சும் இருக்கணும். கோடியிலே வந்து 100கணக்கான கோடி இருந்தால் தான் அவன் பணக்காரன். 1 கோடி 2 கோடிலாம் சர்வசாதாரணமாக போச்சு, சப்ப மேட்டர் ஆகி போச்சு. சரியா? அதனால அந்த மாயஜால வார்த்தைகள்லாம் மயங்காதீங்க மிதுன ராசி நேயர்களே. நீங்கள் வந்து அறிவுக்கு அப்பாற்பட்டு ஞான வீட்டுக்கு சொந்தக்காரர்கள், ஞானகாரர்கள். சரியா? கவனமாக இருங்க. எப்பொருள் யார் வர கேட்பேன்னா பொருள் மெய்ப்பொருள் காண்பது இருக்குது. சரியா? கண்டதை பார்த்துட்டு குழப்பி போயிருக்காதீங்க. உண்மை நிலவரம் எதற்கோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். இப்போ வந்து கணவன் மனைவி உறவில் வந்து ரிஷபராசி நேர்காரே வந்து குழப்பம் உண்டு பண்ணணும். அடுத்து வந்து வேலை ரொம்ப முக்கியம். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கவனமாக வேலை பார்க்கணும். ஆணுக்களுக்கு உத்தியோகம் புருஷ லட்சணம், உத்தியோகம் தான் புருஷ லட்சணம். இன்றைக்கி பெண்களும் அதுக்கு சரிவிதமாக வந்துட்டாங்க. ஆணு பெண்ணு சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஐடி கம்பெனி போட்டால் 2 பேருமே வேலை பார்க்குறாங்க, காதலிச்சுக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பிள்ளையை பார்த்துக்கிட்டு நல்லபடியாக வாழ்கிறாங்க. அவங்களுக்கு யார் சார் பிரச்சனை பண்ணுவான் மிதுன ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேச ராசி தான் பிரச்சனை பண்ணுவான். வேலை பார்க்குற இடத்துல போட்டு கொடுப்பான், மேலதிகாரிகிட்ட உன்னை பற்றி போட்டு கொடுப்பான், உன் வேலையை தட்டி படிப்பான், உனக்கு வர வேண்டியதெல்லாம் அவன் எடுத்துக்குருவான். ஸோ மேச ராசிக்காரன் வேலை பார்க்குற இடத்துல உத்தியோகத்தில் பிரச்சனை பண்ணுவான். அது குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரக்காரன் பிரச்சனை பண்ணுவான். அவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். மேசராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். இதில் ஒருத்தர் கேட்டார், நான் எல்லாத்துக்கிட்டே ராசி கேட்க முடியுமா சார்? கேட்க முடியாது, தெரிஞ்சுக்கலாம். வாய்ப்பு வரும்போது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம நல்லா இருக்கணும்னா சில விஷயத்தை கேதர் பண்ணி தாங்க ஆகணும். நான் எதுவும் பேச மாட்டேன், யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், ஆனால் எனக்கு நல்லது மட்டும் தான் நடக்கணும், எனக்கு கெடுதல் நடக்க மாட்டார் அப்படின்னா ஒன்றும் நடக்காது. வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதான். ஆத்தாள் அப்பா நல்லா சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா சாப்பிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு அப்படியே வீட்டில் இருக்க வேண்டியதான். எங்கேயும் போக முடியாது. அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க முடியும். அவங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னா உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு 35 வயசு ஆகி போயிடும், நீ அப்படியே இருக்க வேண்டியதான். ஒன்றும் செய்ய முடியாது. வெளியோட தொடர்பு வந்து போயிடும். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அம்மா அப்பா சம்பாதித்திலேயே வாழ்கிறது. அவங்க பாவம் அவங்க வாழ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு பிள்ளைன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. 2 பேர் கவர்மெண்ட்டில் வாழ வைப்பாங்க. சரியா? ஒரு பிள்ளை பிறந்திருக்கும், ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்து போயிருப்பாங்க. அவள் போவா, புரிச்சு ஓடி போட்டானா ஏதோ இப்போ நல்லபடியாக இருந்துருவான். இந்த ஆம்பளை போய் கட்டி போயிடுவேன். ஆத்தா அப்பா சம்பாதத்திலே வாழ்ந்து அப்படியே ஒரு வண்டியை வச்சு வாங்கி கொடுத்துருவாங்க. வண்டியை வச்சு ஊரை சுற்றுவான், திம்பான், ஃப்ரெண்ட்ஸு கூட ஆட்டர் அடிப்பான், வீட்டுக்கு வருவான், சாப்பிடுவான், குப்புரை படுப்பான், எந்திப்பான், டிவி பார்ப்பான், சினிமா போவான். ஒரு 35 வயசு வரைக்கும் நல்லாயிருக்கும். இதில் கல்யாணம் பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஆள் கொஞ்சம் நல்லபடியாக மாறுவான். கல்யாணம் பண்ணாலும் நிறைய பேர் இருக்கான். அவன் ஜாதகத்தில் அப்படியே இருக்கும், கல்யாணம் ஆகாமல் இருக்காது. தாய் தேப்பன் கொஞ்சம் நாள் போய் சேர்ந்துருவாங்க. அவங்களும் எவ்வளோ நாள் தான் இருப்பாங்க. இவனுக்கு அவங்க 150 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அவங்க பாவம் 70-80 வயசில் போய் சேர்ந்துருவாங்க. இவங்க கவலையிலே போய் சேர்ந்துருவாங்க அவங்க. அப்புறம் இவன் என்ன பண்ணுவான்? கஷ்டம்தான். பென்ஷனும் வராது, ஆத்தாப்பா பென்ஷனும் வராது, முடிஞ்சு போச்சு. சரியா? அது 2000 முன்னாடி கவர்மெண்ட் வேலை ஆக்கிறவனுக்குலாம் பென்ஷன் கிடையாது. 25 வருஷம் ஆச்சு பென்ஷன் ஸ்கீம்லாம் போய். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, காட்டு இருக்கும்போதே தூத்திக்கணும். இந்த இப்படி கேட்கும்போதெல்லாம் யார் என்ன சொல்கிறாங்க, அவன் இயல்பாக சொல்கிறான்னா
ப்ராக்டிக்கலாக சொல்கிறான்னா நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கோம் அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். தயார்படுத்திக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம காரியங்களை பண்ணால் தான் நல்லா இருக்க முடியும். சரியா? நமக்கு வந்து நான் எதுவும் செய்ய மாட்டேன், எனக்கு நல்லபடியாக நடக்கணும்னா எதுவும் நடக்காது. ஓகே. தொழில் பண்ணுறவங்களை யார் சார் பிரச்சனை பண்ணுவான் மிதுன ராசியில் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரன் தொழிலில் பிரச்சனை பண்ணுவான். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு குடைச்சலை கொடுப்பான், துரோகம் பண்ணுவான், கூட இருந்தே குழியை பறிப்பான், உன் கூடயே வேலை பார்ப்பான், தொழில் பண்ணிகிட்டே இருப்பான். அங்கிட்ட பார்த்தவனா ஒரு கடையை போட்டுருவான். சரியா? நீங்கள் ஒரு கடையை போட்டிருந்தீங்கன்னா அந்த கடைக்கு எதிர்கடை போட்டுருவான். சிம்ம ராசிக்காரன் கவனமாக இருக்கணும். உத்தர நட்சத்திரக்காரன் சிறப்பாக செய்வான். சிம்ம ராசியில் உத்தர நட்சத்திரக்காரன் மிதுன ராசிக்கு தொழில் துரோகம் பண்ணுவான். ஒவ்வொருத்தையும் ஒரு சித்து துரோகம் பண்ணுவான். இங்கே துரோகத்தை நான் ஒரு 5 துரோகம் தான் சொல்லியிருக்கிறேன். மிதுன ராசிக்கு தனிப்பட்ட துரோகம். மிதுன ராசிக்கு பிறந்தவனுக்கு பொதுவாக துரோகம் பண்ணுறவன் யார்? குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுறவன் யார்? கணவன் மணி உறவில் துரோகம் பண்ணுறவன் யார்? வேலை விஷயமா துரோகம் பண்ணுறவன் யார்? தொழிலில் துரோகம் பண்ணுறவன் யார்? இப்போ 5 விஷயமா பேசியிருக்கிறேன். இன்னும் நிறைய பேசலாம், அது நல்லா இருக்காது. அந்தந்த நேரத்துக்கு சாப்பிட்டுக்குருவோம். சரியா? காலையில் 4 இட்லியே 4 இட்லியோடு முடிச்சுக்குருவோம். மதிய சாப்பாடை பற்றி கவலைப்பட வேண்டாம், அந்நேரம் வரும்போது கண்டிப்பாக சொல்லுவேன். சரியா? இப்போ வந்து கிரக நிலைகள் சரியில்லை. சுக்கிரன் புதன் சனி பவன் நல்லா இருக்கிறதுனால மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இந்த துருவ மண்டலங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், கவனமாக பார்த்துக்கோங்க. சரி சார், நட்சத்திரத்துக்கு யார் சார் பண்ணுவா? அது ஒன்று இருக்குல்ல, இது ராசிக்கு சொல்லியாச்சு. இதில் ஒரு கிளாரிட்டி கொடுப்போம். எதுலேயும் துல்லியம்னு ஒன்று இருக்குல்ல, துல்லியம் தானே முக்கியம், அதுதான் நிற்கும். ஒரு ஜோதிடர்கள் துல்லியமாக சொல்லணும், நிகழ்காலத்தினுடைய எதிர்காலத்தை சொல்லணும். சரியா? மந்திரத்தால் மாங்காய் வருது, அப்படியே மிதுன ராசிக்கு மேஜிக் நடக்க போகுது, அப்படியே ஐஸ்கிரீமாக உருக போகுது, ஒன்றும் கிடையாது. மிதுன ராசிக்கு என்ன இருக்குமோ அதான் நடக்கும். புதன் எப்படி இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். சுக்கிரன் எதுக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி நடக்கும். அதுபோக மிதுன ராசியில் சில லக்கணத்தில் பிறந்தால் தான் நல்லா நடக்கும். மிதுன ராசியில் இப்போதைக்கு வந்து மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், துலா லக்கணம், ரிஷப லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது. ஒரு வரியில் சொல்கிறேன். ஆமாம் சார், நான் வந்து மிதுன ராசி துலா லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், இப்போ நான் சரியில்லை அப்படின்னு சொல்கிறேன், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நல்லா இருக்காது. சரியா? லக்கணத்துக்கு 6 கூடவே லக்கணாதிபதி மேலே போய் மறைஞ்சிட்டாரு, ராசிக்கு 10 கூட முடிச்சுட்டா. இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குமோ, வேலையிலும் பிரச்சனை இருக்கும், தொழிலும் பிரச்சனை இருக்கும், பிள்ளைகள் விஷயத்துலையும் பிரச்சனை இருக்கும். அவ்வளோதான், கரெக்டாக இருக்கும். மிதுன ராசி துலா லக்கணம். இவங்களுக்கு எந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கும்னா, வேலையில் பிரச்சனை இருக்கும். சார் நான் வேலை பார்க்கல, தொழில் பண்ணுறேன்னா தொழிலில் பிரச்சனை இருக்கும். ரெண்டிலும் பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா இப்போ தாப்பா விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், தாப்போட சொத்து பட்சத்தில் பிரச்சனை இருக்கும். ஒரு 4-5 விஷயத்தில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். 100க்கு 100 இருக்கும். நீங்கள் வேணால் சொல்லாமல் இருப்பீங்க, இல்லைன்னா அப்படிப்பட்டவங்க இந்த வீடியோ பார்க்காம இருப்பாங்க. எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குறாங்களா? அப்படியும் கிடையாது. என் சேனலை பார்க்குறவங்க குறிப்பிட்ட பேர் தான் பார்ப்பாங்க. அந்த குறிப்பிட்ட பேருக்கும் நான் சொல்கிறத போய் சேர்ந்தா தான் ஆமாம்பாங்க, இல்லைனா போயிடும். சரியா? தண்ணியில் எழுதுன எழுத்து மாதிரி போயிடும். அது மாதிரி ரீச் ஆகிறது பெரிய விஷயங்க. ஒரு நல்ல விஷயம் போய் நல்லவங்ககிட்ட போய் ரீச் ஆகிறது பெரிய விஷயம். எல்லா தகவலும் எல்லாத்துக்கும் போய் சேர்க்கிறதே இல்லை. ஒரு நல்ல புத்தகத்தை யாருங்க படிக்கிறா? யாருமே படிக்க மாட்டானுங்க. நல்லவங்க கையில் தான் கிடைக்கும். சில புத்தகங்கள், நல்ல புத்தகங்கள், எத்தனை புத்தகங்கள் இருக்குது, அதுக்கும் கொடுத்து வைக்கணும். சரியா? சில நல்ல தகவலை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் காண்பதற்கும் கொடுத்து வைக்க வேண்டும். அவ்வையார் தான் சொல்லியிருக்கா, கனவுலையும் நல்லவர்களை நல்லவர்களை பாரு, படித்தவர்கள் கூட சேரு. நைட்டில் படுத்துட்டு கனவு வந்தாலுமே நல்லவங்களை தான் கனவுல பார்க்கணும், படித்தவர்களை தான் கனவுல பார்க்கணும். நிறைய இருக்குது, சொல்லிட்டே போகலாம். சரி, மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு வருவோம். 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகாதவங்க யார் சார் அப்படின்னா, இவங்க பொதுவாகவே ஆக மாட்டாங்க, ஆளை பார்த்துக்கோங்க. சரியா? அதுக்கேற்ற மாதிரி நடைமுறை வச்சுக்கோங்க. இவங்க எந்தெந்த விஷயத்தில் ஆக மாட்டாங்கன்னு அதுவும் சொல்லலாம். வீடியோவில் வந்து அதிகமாக போகும். நான் மிதுன ராசிக்கு வந்து லக்கண ரீதியாக ஒவ்வொரு லக்கணத்துக்கு ஆகாதவை யார், ஆகிறவை யார், அதுபோக அந்த நட்சத்திரத்துக்கு ஆகாதவை யார், ஆகிற யார் எல்லாம் சொல்லுவேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் நேரம் ஆகும். உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் டயர்ட்னஸாக தெரியும், போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? நிறைய பேருக்கு பொறுமை இல்லை, கேட்குற டைமும் இல்லை. விருப்பப்படுறவங்க சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுவேன். சரியா? கண்டிப்பாக உங்களுக்கு தகவல்படுத்துவேன். சில பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம ராசி நட்சத்திரம் லக்கணம் இதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்படி விருப்பப்படுறவங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து விரின்ற வீடியோக்களில் கொஞ்சம் கூடுதலாக தகவல் சொல்கிறேன். பலன்களும் சொல்லுவேன், சாதக பாதங்களும் சொல்லுவேன், இயல்பையும் சொல்லுவேன். இயல்பு தான் ரொம்ப முக்கியம். சரியா? மிதுன ராசி நேயர்களுக்கு அந்த கேரக்டர் சொல்கிறத காட்டிலையும் இதை சொல்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் பெரிய விஷயம். நீங்கள் அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க, இதெல்லாம் வாய்ச்சாலம் யார் வேணாலும் சொல்லிட்டு போகலாம். மிதுன ராசி நேயர்கள் பெர்ஃபெக்டாக இருப்பீங்க, சட்டப்பட்டனை கரெக்டாக போட்டிருப்பீங்க. இது எல்லாருமே யாரோ ஒருத்தர் போட்டிருப்பாங்க. சரி, அந்த கூட்டத்தில் சிவப்பு சட்டை போட்டோன்னு சொல்ல மாதிரி தான். யாரோ ஒருத்தன் கண்டிப்பாக இருக்கிற கலரு 7 கலர் தான், அதில் ஒரு சட்டை போட்டு தானே வருவாங்க. இது ஜோதிடம் அல்ல. மிதுன ராசிக்காரங்க அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க, அம்மா பேச்சை கேட்பீங்க, பொண்டாட்டிக்கு மேலே அன்பாக இருப்பீங்க, பிள்ளை மேலே பாசமாக இருப்பீங்க, யாரோ ஒருத்தர் பாசமாக இருக்க தான் செய்வாங்க. சரியா? எல்லாத்துக்கும் உள்ளது தான். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். இந்த 90 நாளில் வந்து கண்டிப்பாக பொண்டாட்டி மேலே எல்லாம் பாசமாக தான் இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி தான் பார்க்கணும் அவன் எப்படி வாழ்கிறான். ஒரு 25 வருஷம் கழிச்சு பொண்டாட்டி மேலே பாசமாக இருக்கானா, அதான் சப்ஜெக்ட். சரியா? எதையுமே புரிஞ்சுக்கணும்.
மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஆகாத நட்சத்திரம் எது சார் அப்படின்னு பார்த்தோம்னா புனர்பூசம், ஆயில்யம், பூரம், விசாகம், கேட்டை, பூராடம், பூரட்டாதி, ரேவதி, பரணி. இந்த நட்சத்திரம் 9 நட்சத்திரமே வந்து புனர்பூசத்துக்கு ஆகாத நட்சத்திரம். சரியா? சாரி, மிருகசீரிஷத்துக்கு ஆகாத நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புனர்பூசம், ஆயில்யம், பூரம், விசாகம், கேட்டை, பூராடம், பூரட்டாதி, ரேவதி, பரணி ஆகவே ஆகாது. பர்டிகுலராக வந்து இந்த ஆயில்யம், ரேவதி, கேட்டை இந்த 3 நட்சத்திரம் ஆகவே ஆகாது. அடுத்து வந்து திருவாதிரை, ராகவி நட்சத்திரம். திருவாதிரைக்கு ஆகாத நட்சத்திரம் எது சார் அப்படின்னா பூசம், மகம், உத்திரம், அனுசம், மூலம், உத்திராடம், உத்திரட்டாதி, அசுபதி, கார்த்திகை இந்த 9 நட்சத்திரம் ஆகாது. அது குறிப்பாக வந்து இந்த மகம், மூலம், அசுபதி ஆகவே ஆகாது. அடுத்து வந்து புனர்பூச நட்சத்திரம், குருவின் நட்சத்திரம். குரு நட்சத்திரத்துக்கு புனர்பூசத்துக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படி பார்த்தோம்னா ஆயில்யம், பூரம், அஸ்தம், கேட்டை, போராடம், திருவோணம், ரேவதி, பரணி, ரோகிணி இந்த நட்சத்திரம் ஆகாது. இதில் வந்து இந்த பூரம், பரணி, போராடம் ஆகவே ஆகாது. இவங்ககிட்ட ரொம்ப அளவாக இருக்கணும். சரியா? ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் சந்திக்கிற இடங்கள் தொழில் ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாக சரி, மற்ற எந்த சங்கல்பம் இருந்தாலும் சரி, இது மாதிரி ஆளுங்க வந்துட்டாங்கன்னா அவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. இது வீடியோன்னு கேட்டுட்டு போயிடாதீங்க. 10ஓட 11 போயிடாதீங்க. 10ஓட 11 10ஓட இது ஒன்று போயிடாதீங்க. வாழ்நாள் முழுக்க சொல்கிறேன், மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமைப்பில் இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணுவானுங்க, கவனமாக இருந்துக்கோங்க. சரியா? இதுக்கு வந்து வாய்ப்பு வந்து தசாபுத்தி தான். சரியா? தசாபுத்தி லக்கண ரீதியாக தசாபுத்தி வரும்போது இதோட தாக்கம் கூடுதலாக இருக்கும். அதுதான் கிளாரிட்டின்னு சொல்கிறேன். ராசிக்கெல்லாம் கிளாரிட்டியாக பலன் சொல்லவே முடியாது. 100க்கு 100 சொல்லவே முடியாது. யாராலும் சொல்ல முடியாது. எந்த ஜோசியராலும் சொல்ல முடியாது. அவர் வந்து யூடியூப்பில், அவர் டிவியில் வந்தாலும் சரி, அவர் பெரிய படைச்ச யாராக இருந்தாலும் சரி, பெரிய மகனாக இருந்தாலும் சரி, கோச்சார பலன்களை கண்டப்ட்னு சொல்ல முடியாது. கோச்சார பலன்களை வந்து ராசிக்கு சொல்கிறது வந்து வெளிவட்டார தொடர்புக்கும் உங்கள் மனசுக்கும் சொல்கிறது. சரியா? இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, ஒரு விஷயமா ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே போய் சந்திக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சங்கல்பம் நடக்கும் அதை வச்சு ராசியில் சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு மாறி போகிறீங்க பார்த்தீங்களா, அதை உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். அந்நேரம் உங்களுக்கு இடமாற்றம் இருந்ததுன்னா அதை சொல்லலாம். அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாக இருந்துச்சுன்னா நல்லவனை சந்திப்பீங்க, இல்லைன்னா கெட்டவனை தான் போய் சந்திப்பீங்க. ஸோ ஒன்றுக்குள்ள ஒன்று தொடர்பு இருக்குது. ரைட் நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் மிதுன ராசிக்கு வந்து அட் ப்ரெசென்ட் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசி ரீதியாகவும் சரி, நட்சத்திர ரீதியாகவும் சரி, ஆகாதவர்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். அந்த ஆகாதவர்களை நீங்கள் வந்து எப்படினாலும் எடுத்துக்கலாம். எதிரின்னு எடுத்துக்கலாம், துரோகின்னு எடுத்துக்கலாம், பிடிக்காதவனு எடுத்துக்கலாம், கோல் சொல்கிறவனு எடுத்துக்கலாம், போட்டு கொடுக்குறவனு கூட எடுத்துக்கலாம். எப்படினாலும் உங்கள் பாசையில் எடுத்துக்கலாம். உங்கள் திங்கிங் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பட் ஆகாதவன் தான், அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. கவனமாக இருங்க, பார்த்து இருங்க. சரி சார், இதுக்கு என்ன சார் வழிபாடு அப்படின்னா அதையும் சொல்கிறேன் நான். இதுக்கு ஒரு விமோச்சனம் இருக்கணும்ல, சாபம்னா அதுக்கு விமோச்சனம் இருக்கணும்ல. இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் விருச்சிக ராசிக்காரன் ஆக மாட்டான். அதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா முருகப்பெருமானை கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 முருகப்பெருமானை கும்பிட்டீங்கன்னா தனிப்பட்ட தாக்குதலேருந்து தப்பிச்சுக்கிருவீங்க. குடும்ப பிரச்சனைக்கு யாரை சார் கும்பிடலாம் அப்படின்னா தனுசு ராசிக்காரன் ஆக மாட்டான். தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க. வேலைக்கிழமை இரவு 8 to 9 தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க. இல்லைன்னா மத குருமார்கள் படத்தை வீட்டில் வச்சு கும்பிட்டிங்கன்னா ஓரளவு குடும்ப பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவீங்க. நான் வந்து மிதுன ராசிக்கு வந்து குறிப்பிட்ட விஷயத்துக்கு தான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் சொல்லலை. சரியா? குறிப்பிட்ட விஷயத்துக்கு தான் சொல்கிறேன். அதுபோக வந்து கணவன் மனைவி ஒரு பிரச்சனை இருக்குது சார் அப்படி பார்த்தோம்னா மகாலட்சுமியை கும்பிடுங்க. சரியா? மகாலட்சுமி தேவை கும்பிடுங்க. வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 கும்பிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து வேலை விஷயத்தில் பிரச்சனை சார், வேலையில் வந்து அவன் கடைச்சல் கொடுத்துட்டே இருக்கிறான், என்னை முன்னேற விட மாட்டேங்கிறான், பயங்கர டார்ச்சர் பண்ணுறான். நிறைய பேர் இதெல்லாம் சந்திப்பாங்க. கவர்மெண்ட் வேலையில் பார்ப்பாங்க, மேலதிகாரி ஒருத்தர் இருப்பான், விஷ பாம்பாக இருப்பான், இவனை தலை தூக்கவே விட மாட்டான், கொத்திக்கிட்டே இருப்பான். இவனால் பெரிய டார்ச்சராக இருக்கும். வேலைக்கு போகிறதுனால 1008 எண்ணத்தோடு தான் போவான். மன உளைச்சலுக்கு ஆளாயிருவான். ஏகப்பட்ட அரசு அதிகாரிகள் மன உளைச்சல்காரமாக ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்காங்க, மற்ற லெவலுக்குலாம் போயிருக்கிறாங்க. சூசைட்லாம் பண்ணுறால நிறையா இருக்கான். மன உளைச்சல், ஒன்றும் செய்ய முடியாது, வேலையை விட்டு வர முடியாது, வேறு வேலைக்கு போக முடியாது. அரசு வேலையில் அங்கே டார்ச்சர் வந்துச்சுன்னா அவ்வளோதான், சுண்ணாம்பாயிருவான். சுண்ணாம்பாக ஆக்கி விட்ருவானுங்க. செத்து சுண்ணாம்பாருன்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்களா, அது மாதிரி. இவங்க யார் சார் கும்பிடணும் அப்படின்னா இவங்க வந்து முருகப்பெருமானை தான் கும்பிடணும். வேலையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இவங்களாம் முருகப்பெருமானை தான் கும்பிடணும். செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்து தொழில் அல்லது வியாபாரம், இதில் பிரச்சனை இருக்குது, குடைச்சலை கொடுக்குறான், இவன் குடைச்சலேருந்து எப்படி தப்பிக்கிறதுக்கு, எனக்கு என்ன நிவாரணம் அப்படின்னு கேட்குறவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். கூடுதல் சிறப்பை தரும். மிதுன ராசிக்கு நான் ஒரு 5 டாபிக் தான் எடுத்து பேசியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் குடும்பம், கணவன் மனைவி உறவு, வேலை, தொழில், இந்த 5 அம்சத்துக்கு தான் நான் வந்து ஆகாதவங்க, அந்த எதிரி துரோகிகளை பற்றி சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. பிள்ளைகளை பற்றி சொல்லலாம்,
மற்ற இதை பற்றி சொல்லலாம். சரியா? இன்னும் நிறைய உறவு முறையெல்லாம் இருக்குது. ஏன்னா 12 வீடு இருக்கீங்க. ராசி நீங்கள், உங்கள் மனம் உடல், 2ஆம் இடம் குடும்பம், 3ஆம் இடம் சகாயஸ்தானம், 4ஆம் இடம் சுகஸ்தானம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், 7ஆம் இடம் கணவன் உறவு, 8ஆம் இடம் ஆயுள் சொல்ல முடியாது, தேக ஆரோக்கியம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், 12ஆம் இடம் ஆயனசேன போகஸ்தானம். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்தானத்துக்குமே ஆகிறவர் ஆகாதவர்கள் சொல்லலாம், லக்கண ரீதியாக சொல்லலாம், நட்சத்திர ரீதியாக சொல்லலாம். நான் சொல்லிட்டே இருப்பேன், ஆனால் கேட்க முடியாது, வீடியோவில் இருந்து போயிட்டே இருக்கும். சரியா? அதை பார்த்து யாரும் வரமாட்டாங்க, வியூஸ்க்கே வரமாட்டாங்க. ஏன்னா 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன், அசால்ட்டாக அடிச்சிருக்காரு, இதே பார்ப்பேன். வேணா நைட்டில் வேணா தலைமாட்டில் வச்சு தூக்க வரல கேட்கலாம், அப்படி போயிடுவாங்க. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, நானும் இயல்பாகவே வரேன். சரியா நேர்களே? உங்களுக்காக தான் வரேன். ஏன்னா நீங்கின்றி நான் இல்லை, நீரின்றி அமையாது உலகு அப்படி சொல்ல மாதிரி நேரின்றி நான் இல்லை. அதனால் நேர்களுக்காகவே வரேன். நானும் தகவல் சொல்லணும், அதை நீங்கள் கேட்குற மாதிரியும் இருக்கணும். இப்படி தான் நான் போயிட்டுருக்கேன். இந்தியெல்லாம் நிறைய பேசுவேன், இப்போ அதெல்லாம் வெளியே வந்துட்டேன். ரத்தன சுருக்கமாக சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறேன், கேட்டுக்கோங்க. ஆனால் இதெல்லாம் உண்மை தான். வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் நட்சத்திரம் ராசி இதைப்படி சொல்லியிருக்கிறேன். சில நேரம் லக்கணத்தையும் சொல்லியிருக்கிறேன். கூடுதலாக சொல்கிறதுக்கு நான் தயார். கேட்குறதா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்கு நிறைய வழிகள் சொல்லியிருக்கேன். அதுபடி வந்தீங்கன்னா நல்ல தகவல்களை மிதுன ராசிக்கு தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். சாதக பாதகத்தை சொல்லுவேன், அதுக்கு கொண்டு வழிபாடு சொல்லுவேன். நல்லபடியாக இருக்கும். ஓகே நேர்களே, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மிதுன ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. வெள்ளி செவ்வாய்க்கு பெருமாள் கோயிலுக்கு போங்க. இப்போதைக்கு சரியா? பொதுவாக சுக்கரையும் போத சனி பகவான் சரியில்லை. வெள்ளி செவ்வாய்க்கு பெருமாள் கோயிலுக்கு போங்க, இரவு போங்க, 8 to 9 போயிட்டு வாங்க. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எவ்வளோ நாளைக்கு சார் போகணும் அப்படின்னோம்னா, நீங்கள் 13 நாள் வரைக்கும் போகணும். ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் போகணும். இன்னும் ஒரு 1.5 மாதத்துக்கு பெருமாள் கோயில் விட்டுறாதீங்க. வெள்ளி போங்க அல்லது சனிக்கிழமை போங்க, சாய்ஸ் தான். சரியா? கஷ்டப்பட்டுலாம் போக வேண்டாம். கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டில் பெருமாள் படத்தை வச்சு கும்பிடுங்க. சரியா? பெருமாள் படத்தை வச்சு, மகாலட்சுமி படத்தை வச்சு சின்ன நெய்வேத்தியம், கற்கண்டு, ஸ்வீட்டு, வெள்ளை சோள ஸ்வீட்டு, எல்லாம் பருப்பி, பால்கோவா இதை வச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற வச்சு கும்பிடுங்க. கண்டிப்பாக பெண்களை வச்சு கும்பிடுங்க. பெண்களை வச்சு கும்பிட்டா தான் சுக்கரோட நகரம் கிடைக்கும். சரியா? பெண்களை வச்சு கும்பிடுங்க, நல்லபடியாக இருக்கும். வாழ்த்துக்கள். கோயிலுக்கு போனாலும் கணவன் மனைவியோடு போங்க, பிள்ளைகள் குட்டியோடு போங்க. அப்போ தான் சிறப்பை தரும். எப்போயுமே கூட்டு பிரார்த்தனை தான் பலனை கொடுக்கும். சரியா? இந்த குலதெய்வத்துக்குன்னு ஒரு வீடியோ போட்டேன், மிதுன ராசிக்கு போட்டுக்கிறேன். குலதெய்வ வழிபாடு எப்படி, குலதெய்வத்தோடைய அருள் பெற்ற ராசி மிதுன ராசின்னு போட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள ராசி பலன் போட்டிருக்கேன், நான் வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். சரியா? எப்பயுமே அதில் சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்கிறேன், சில வழிபாடு பிரார்த்தனை இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். எல்லாமே நமக்கு ஒரு வைப்ரேஷன் தான். எல்லாமே சேர்ந்து வந்தால் தான் காரியம் நடக்கும். ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்கவே இருக்காது. நம்ம அப்பப்போ இந்த கோச்சார முறையில் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கிட்டு சம்மந்தப்பட்ட வழிபாடை கூடுதலாகிக்கிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வாழ்த்துக்கள். அனைத்து வளங்களை பற்றி நீடோடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே. நன்றி.